நீங்கள் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார், டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொண்டு வந்திருக்குங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணணும் அல்லது சேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் நம்பர் 90 87 32 63 08 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி தாம்பரம் மாடம்பாக்கத்தில் ஜியோன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குங்க. நம்ம பார்க்குற இந்த பில்டிங்கு 30க்கு 40 டைமென்ஷனில் நார்த் ஈஸ்ட்டு கார்னர் பிளாட்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடும் வித் ஷாப்போட பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு கிச்சன், 3 ரெஸ்ட் ரூம், ஒரு பால்கனியோட பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் தாங்க. வீடு நல்லா நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஓன் யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் அல்லது ரெண்டல் இன்கம்மை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கினாலும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல ரெண்டல் இன்கம் வரக்கூடிய லொக்கேஷனும் கூட. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க, இப்போ நாம் இந்த ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணிடலாம். போகலாமா? வாங்க போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற பில்டிங்க. ஒரு பக்கம் 30 அடி ரோடு, இன்னொரு பக்கம் 24 அடி ரோடு. நார்த் ஈஸ்ட்டு கார்னர் பிளாட்டில் கட்டியிருக்கக்கூடிய டபுள் போர்ஷன் ஹவுஸு. கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், ஒரு ஷாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஷாப்பை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங்லாம் பாருங்கள், வெல் ரிச்டு ஏரியா. நீங்கள் ஷாப் வச்சா கூட நல்ல வியாபாரம் நடக்கும். நீங்கள் ரீசேல் பில்டிங்னு நினச்சிக்க போகிறீங்க. இது வந்து புது பில்டிங். நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் தான். இது போல் புது வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. சூப்பரான வீடு, மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம இப்போ இந்த ஷாப்பை பார்த்துடலாம். ஷாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வரும். இன்னும் பின்னா இருக்கலாம், பட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஷாப்பு. நல்ல வருமானம் வரக்கூடிய பகுதி தான். பக்கத்தில் ஸ்கூல், நிறைய வீடுகள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே ஒரு கடை வச்சிங்க அப்படின்னா நல்ல வியாபாரம் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் தான். 2 ஷட்டர் போட்டிருக்காங்க. இந்த ஷாப்புக்குன்னு தனியாக ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் அந்த டாய்லெட் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அந்த ஷாப்பு பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்கும் சிங்கிள் பெட்ரூம் வீடையும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. நல்ல பெரிய சைஸ் பார்க்கிங் ஏரியாங்க. இண்டிவிஜுவல் போர்வெல், செப்பரேட் காம்பவுண்ட் வால், 3 பேஸ் இபி கனெக்ஷன் வித் கவர்டு கார் பார்க்கிங்கோட இந்த வீடு நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. இது வந்து மெயின் இபி போர்டுங்க. 2 வீட்டுக்குமே 3 பேஸ் இபி கொடுத்துருக்காங்க. அதே போல் போருக்கு தனியாக ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் பார்க்கிங்கு. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி டபுள் போர்ஷனாக கட்டியிருக்கிறாங்க. நம்ம பார்க்குற இந்த வீடு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. சிங்கிள் பெட்ரூம் வீடு. உள்ளே போகலாம். மெயின் டோருக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியில் டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கார்னர்லேயும் கார்னிங் பண்ணி டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபேனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வாயு மூலையில். இது வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூமுங்க. இது நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமு. லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ப்ளஸ் கார் பார்க்கிங்கோட 800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிரவுண்ட் ஃப்ளோரு. இது வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு அப்படின்னாலும் கூட 4 பேருங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்களுக்கு இந்த வீடு சூப்பரான வீடு இது. ஓகே, நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் கிச்சன். கிச்சனில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சன் எல்லாம் உங்களுக்கு எப்போவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாக இருக்கும். ரூஃபில் ஃபேன் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரைனைட் பிளாட்ஃபார்மு,
4 அடி ஹைட்டுக்கு உங்களுக்கு வால் டைல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்கங்க. கிச்சனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் ஹால், கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெட்ரூமுங்க. ஒரு பெட்ரூம்னாலும் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். லாஃப்ட் ஷெல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, அட்டாச் ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. புது வீடு, புது பில்டிங், இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணலை. நீங்கள் தான் வாங்கி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம். இது வந்து வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமு. வீடுமே வந்து அருமையாக இருக்குங்க. இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் பெட்ரூம் வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். போகலாங்களா? வாங்க, அப்படியே போகலாம் வாங்க. இது வந்து பியூர் இண்டிபெண்ட் ஹவுஸுங்க. டபுள் போர்ஷனை வச்சு கட்டப்பட்ட வீடு, அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினச்சிக்க போகிறீங்க. இப்போ நாம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸ்டெப்ஸு பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல கிரிப்பாக இருக்குது நடக்கிறதுக்கு. ஹேண்ட் ரயில் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். மெயின் டோர் என்ட்ரன்ஸில் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் டீ கூட்டில் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால். ரூஃபில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டுக்கான ஆப்ஷன், ஃபேனுக்கான ஆப்ஷன், சீலிங் லைட்டு போகிறதுக்கு ஆப்ஷன் எல்லாமே பார்க்கவே விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் ஹால் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஹால் பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லா பெரிய சைஸ் ஹாலாக இருக்குது. நல்லா வென்டிலேஷன் நல்லா இருக்குங்க. ஏன்னா பெரிய ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்கிறதுனால ஹால் நல்லா உங்களுக்கு எப்போயுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஓகே, நான் முன்னவே சொன்ன மாதிரி நம்ம பார்க்குற இந்த வீடு 3 BHK வீடுங்க. இதில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்ல பெரிய பெட்ரூம்ங்க. 3 பெட்ரூமே நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமுக்கு 2 ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு கிடையாதுங்க. மற்ற 2 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குங்க. கிச்சனுக்கு முன்னாடி ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமு. ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்குது. வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, அடுத்ததான் நம்ம கிச்சன் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் கிச்சன், ரைட் சைடில் வந்து செகண்ட் பெட்ரூமு. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கிச்சனை பார்த்துடலாம். அப்போது கிச்சனும் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் கிச்சனுங்க. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். செல்ஃப்லாம் பாருங்கள், நிறையாவே கொடுத்துருக்காங்க. தாராளமாக இருக்குது. லாஃப்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இன்வெர்டர் கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த வீட்டோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நல்ல பெரிய வீடு. இந்த வீடும் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்து தான் கட்டியிருக்காங்க. வீட்டில் நீங்கள் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதபடி அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பில்டர் தான் கட்டினாங்க. பில்டர் கட்டி சேல் பண்ணுறாங்க. இதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, புது வீடாக இருக்கீங்களாங்க, கட்டின உடனே ஏங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? அதனால சொல்கிறேன். பிளாட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல் பண்ணுறாருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு லாஃப்ட் ஷெல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது அட்டாச் ரெஸ்ட் ரூம். வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்குது. ஷவர் பாயிண்ட் இருக்குது. ஹீட்டர் பாயிண்ட் இருக்குது. எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமுங்க. ஓகே, இப்போ நம்ம 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூம், 3வது பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்துக்கிட்டு இன்னொரு வீட்டை நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறீங்கன்னா இந்த 2 வீட்டுக்குமே நல்ல ரெண்டல் இன்கம் வரக்கூடிய லொக்கேஷன் தான். எவ்வளோ வரும்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியல. நீங்கள் நேரில் வரும்போது விசாரிச்சுக்கங்க, இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போகும் அப்படின்றத நீங்கள் நேரில் விசாரிச்சுக்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம 3வது பெட்ரூம் பார்க்க போகலாம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் பில்டிங் அப்ரூவெலாம் ப்ராப்பராக வாங்கி வாஸ்து பிரகாரம் கட்டின வீடுங்க. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமு. இந்த பெட்ரூமும் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஷெல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. பெரிய பெட்ரூம் இது. டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக வச்சுருக்காங்களாம். நீங்கள் லோனுக்கு போகிறீங்க, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக லோனுக்கும் போய்க்கலாம். இருக்கிற பெட்ரூம்லேயே இந்த பெட்ரூம் வந்து பெரிய பெட்ரூமுங்க, மாஸ்டர் பெட்ரூம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். இப்போது
இந்த பெட்ரூமும் உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமாக தான் இருக்குது. ப்ராப்பர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஷவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியோடையும் இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடு கார்னரில். நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம். ஓகே, நம்ம இப்போ தேர்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனியும் போய் பார்த்துடலாம் வாங்க. பால்கனியும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பால்கனிங்க. ஹேண்டில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லொக்கேஷன். பக்கத்தில் உங்களுக்கு கடைகள் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, மார்க்கெட் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மேலான தகவல்கள் அல்லது சைட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் போகலாம். ஓப்பன் டெரஸ் போயிட்டு அங்கே சரௌண்டிங்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் பண்ணிவிட்டு இங்கேயே ஓப்பன் டெரஸ் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு துணி காய வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 2100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் ஏரியா. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. நார்த் ஈஸ்ட் கார்னர் பில்டிங். ஓகே, நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் வந்தாச்சு. டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. சரௌண்டிங்லாம் பாருங்கள். இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயங்க. பட்ஜெட் இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் யோசிக்காமல் வாங்கி வச்சிடலாம். பட்ஜெட் அப்படின்னு ஒன்றே உங்களுக்கு என்ன ப்ரைஸை சொல்ல இல்லையா. நம்ம பார்க்கக்கூடிய இந்த பில்டிங்கோட ப்ரைஸு பார்த்தீங்கன்னா ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸு 2,10,00,000ங்க. நெகோஷியேட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்.